கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய தியானத்திற்கென்று நாம் எடுத்திருக்கிற ஒரு வேத பகுதி யோவான் 6ஆம் அதிகாரம் 53லிருந்து 58 வரைக்கும் உள்ள 5 வசனங்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, யூதர்களை நோக்கி, ஏன்னா அதுக்கு முன்னால் யூதர்கள்கிட்ட ஒரு சில வார்த்தைகளை அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஜீவ அப்பம் நானே, என் மாமிசத்தை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்லாம் சொல்கிறாரு. அதுக்கு அந்த யூதர்கள் இவரோட மாமிசத்தை நாம் எப்படி சாப்பிட்றது அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல வைக்கிறாங்க. அவங்க ஒரு விதமாக புரிஞ்சுக்கிறாங்க. எந்த விஷயத்தை எடுத்தாலும் 2 விதமாக புரிஞ்சுக்குவாங்க. உண்மையுள்ள அர்த்தத்தை ஒரு சிலர் புரிஞ்சுக்குவாங்க, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதைய புரிஞ்சுக்குவாங்க. இப்படி 2 விதமாக புரிஞ்சுக்கிட்டு, சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க எப்பொழுதுமே ஏற்றுக்குவாங்க, தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்க தர்க்கம் பண்ணுவாங்க, அல்லது தவறான ஒரு வழிக்கு அவர்கள் வழி நடத்தப்படுவாங்க. இது உலகத்தினுடைய மாண்பு, உலகத்தில் இருக்கக்கூடிய இயல்பு. அப்படி தான் இங்கே அவர் சொல்கிறாரு, என் மாமிசத்தை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவனுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் மற்றவர்களெல்லாம் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு அங்கே ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க. அதுக்கு ஆண்டவர் ஒரு பதில் சொல்கிறார். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்கு ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாமிசம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல நான் என் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவைப் போல் அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். அன்பானவர்களே, நல்ல கூர்ந்து கவனித்து இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை, அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தேடி பார்ப்போம். ஏன்னா ஒரு அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன், கிறிஸ்தவத்தை நாம் புரிந்து கொள்ளணும் முதல்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைக்கும் நமக்கும் ஒரு புரிதல் இருக்கணும். அப்போ தான் அவரை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே தங்கி இருக்கும். எப்பொழுது கேட்டாலும் இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே அது இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போன்னா ஒரு புரிதல் இருக்கணும். அவரை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அவரை நமக்கு பிடிக்கும். அவரை நமக்கு பிடிச்சா தான் அவருடைய வார்த்தைகள் பிடிக்கும். அவருடைய வார்த்தைகள் நமக்கு பிடிச்சா தான் அதன்படி நடக்கணும்னு நமக்கு தோணும். எப்பொழுதுமே ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கணும், பிடிச்சா தான் அது நம்ம நினைவில் நிற்கும். பிடிக்காத விஷயங்களை பற்றி நாம் அதை கண்டுக்கவும் மாட்டோம், அதை குறித்து மறுபடியும் பேசவும் மாட்டோம். இன்னொன்று, புரியாத விஷயத்தை குறித்து நம்ம பேச மாட்டோம். ஒரு விஷயம் நமக்கு புரியலன்னு வைங்களேன், நாம் அதை குறித்து பேச மாட்டோம். இன்றைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளுக்குள்ளாக ஒரு புரிதல் இருக்கு. நாம் என்னன்றதை புரிஞ்சுக்குவோம். என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் அப்படிங்கிறது. இப்போ அவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, ராவா, அதாவது அப்படி நேரடியாகவே இந்த வசனத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னென்னு, அவரை உடம்பில் இருக்கக்கூடிய அந்த மாமிசத்தை, கறியை எடுத்து சாப்பிட்டுட்டு அவர் உடம்புல வழியிற ரத்தத்தை எடுத்து குடிச்சிட்டா நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்கிறாரு. இது எப்படி நடக்குமா அப்படின்றது தான் அவர்களுடைய கேள்வி. இன்றைக்கி நிறையா விஷயங்கள் பார்த்திங்கன்னா சிலேடைகளாக பேசப்படும், உவமைகளாக பேசப்படும். ஒரு கால சூழ்நிலைக்காக. இப்போ 4 பேர் இருக்கிறாங்க, அந்த 4 பேருமே முக்கியமான ஒரு ஆள் புரிஞ்சுக்கிட்டால் போதும்.
அந்த புரிஞ்சிக்கக்கூடிய மனுஷனுக்கு ஸ்லேடையிலையோ அல்லது ஊமையிலையோ அல்லது ஜாடையிலையோ ஏதாவது சொல்லுவாங்க. சொன்னோன்னா அவர் புரிஞ்சுக்குவார், புரிஞ்சுட்டு அந்த காரியத்தை செயல்படுத்துவார். நேரடியாக அவங்ககிட்ட சொன்னால் இந்த 4 பேர் இருக்கிறாங்க, இந்த 3 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த விஷயம் தேவையில்லை. அப்படிங்கிறப்ப யாருக்கு தேவையோ அவர்களுக்கு புரிஞ்சால் போதும். அதுக்காக வேண்டி ஸ்லேடைகளாகவும் உண்மைகளாகவும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இங்கே சொல்கிறார். நீங்கள் ரஷ்ய அதிபர் புதின் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மீட்டிங்கில் பேசுகிறப்பெல்லாம் பாருங்கள், அவர் என்ன பண்ணுவார், உட்காந்து பேசிட்டு 2 மைக் இருக்கும், அந்த 2 மைக்கையும் அப்படி ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி சைகை பண்ணுவார். அந்த 2 மைக்கை அப்படி கீழே இறக்கி ஏற்றி அப்படி சைகை பண்ணார்னா அவருடைய பிளாக் ஹேட்ஸ், அவரை சுற்றி இருக்கக்கூடிய கமாண்டாக்களுக்கு ஏதோ சொல்கிறாருன்னு அர்த்தம். அது நமக்கெல்லாம் புரியாது, அந்த கமாண்டாக்களுக்கு புரியும். ஓ, இவர் என்னமோ சொல்கிறாரு, இந்த விஷயத்தை சொல்கிறாரு, இந்த விஷயத்தை செய்ய சொல்கிறாரு, இல்லை இப்படி அவருக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொல்கிறாரு, ஏதோ ஒன்று அதை சொல்கிறாரு. அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதை செய்வாங்க. அந்த மாதிரி தான். ஏன்னா அந்த அதிபரை அங்கே இருக்கிற கமாண்டர்கள் உள்வாங்கி இருக்கிறாங்க. இவர் இது சொன்னார்னா இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு. அதுபோல் இயேசு கிறிஸ்து சொன்னார்னா அதுக்கு இதுதான் அர்த்தம். அதுக்கு முதல் நம்ம இயேசு கிறிஸ்துவை உள்வாங்கிக்கணும். அவர் சொல்கிறாரு, என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனை கடைசி நாளில் நான் எழுப்புவேங்கிறார். முதல் நம்பிக்கை நமக்கு என்ன வரணும்னா, கடைசியில் ஒரு உயிர்த்தெழுதல் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத முதல் நம்பணும். நம்ம இந்த உலகத்தில் இந்த மாமிச பிரகாரமாக வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் நம்ம மரித்ததற்கு பிறகு நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது. அதாவது நாம் மறுபடியும் எழுப்பப்படுவோம். எழுப்பி நாம் புண்ணியம் பண்ணியிருந்தாவோ பாவம் பண்ணாமல் இருந்திருந்தாவோ ஆண்டவருக்கு விருப்பமான காரியத்தை நாம் செஞ்சு அவருக்குள்ளாகவே நம்ம மரித்திருந்தோமானால் நிச்சயமாகவே நமக்கு இன்னொரு வாழ்க்கை, நித்திய ஜீவன் என்கிற அழியாத சாவில்லாத மரணத்தை பார்க்காத ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டு. நாமும் தேவதூதர்களைப் போல பிதாவுடைய வீட்டில் நாம் சந்தோஷமாக இருப்போம். அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டு. அதுக்காக மரித்திருக்கிற நம்மை மீண்டும் அவர் உயிரோடு எழுப்புவார். இந்த மாமிசத்தை அல்ல, இந்த ஆத்துமாக்களை உயிரோடு எழுப்பி அந்த ஆத்மா பரிசுத்தமாக இந்த பூமியில் பாதுகாக்கப்பட்டு இருக்குமானால் அது பரலோகத்திற்கு பிதாவின் இடத்திற்கு போகும் என்கிற ஒரு நம்பிக்கை வேணும். அதுதான் கடைசி தான். அந்த நம்பிக்கை இல்லாதவனுக்கு மொத்த வேதமும் வேஸ்ட்டு தான். அந்த நம்பிக்கை இல்லைன்னா இயேசு கிறிஸ்துங்கிறவர் வேஸ்ட்டு தான், பிதாவாகிய தேவன் வேஸ்ட்டு தான். மற்ற எந்த கடவுளாக இருந்தாலும் எந்த விதமான வழிபாட்டு முறைகளாக இருந்தாலும் எல்லாமே வீண் தான். ஏன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, பரலோகத்துக்கு போவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை, உயிர்த்தெழுதல் இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் அவன் இருந்தானா அவன் இந்த உலகத்தில் பயங்கரமான பாவத்தை செய்வான். இன்றைக்கி சில உபதேசியர்களும் அதைத்தான் செய்கிறார். சில அங்கி போட்ட போதகர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளை பயமுறுத்துறதுக்காக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். யார் உயிரோடு எழுந்திரிச்சு நடமாடிட்டு இருக்கிறத யார் பார்த்தா? நம்ம இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் இருக்க வேண்டிதான். அப்புறம் நம்ம செத்து போயிட்டோம்னாக்கா மரித்தவர்கள் ஒன்றும் மரியார்கள்னு அதே பைபிளில் தானே இருக்குது. அப்படிங்கிற இந்த உபதேசத்தை, கள்ள உபதேசத்தை இந்த உலகத்தில் அநேக விசுவாசிகளுக்கு அநேக திருச்சபைகளிலே சொல்லி இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் அவர்கள் ஐஸ்வர்யமாய் வாழ்வதற்காக, தவறான வாழ்க்கை வாழ்வதற்காக, சிற்றின்ப வாழ்க்கை வாழ்வதற்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, திருச்சபைகளை வழி நடத்துகிறாங்க. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, கடைசி நாள் என்று ஒன்று உண்டு, அந்த நாளில் நான் உங்கள் உயிரோடு எழுப்புவேன். எப்போ? நீங்கள் என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிற போது நான் உங்களை என்ன பண்ணுவேன், எழுப்புவேன். என் மாமிசம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாமிசம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அப்போ அவருடைய மாமிசம்னா என்ன, அவருடைய ரத்தம்னா என்ன, அதை தெரிஞ்சுக்கணும்ல. என்னுடைய மாமிசம்னா என்ன, என்னுடைய ரத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருல்ல, அதை நாம் புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும், எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா, மாமிசம் அப்படிங்கிறது வார்த்தை, ரத்தம் என்பது கிரியை.
மாமிசம் என்பது வார்த்தை, இரத்தம் என்பது கிரியை. அதாவது அவருடைய வார்த்தைகளை உள்வாங்குவது, அதுதான் அவருடைய மாமிசத்தை புசிப்பது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைத்திருக்கிறான் என்கிறது வேத வசனம். இயேசு தான் சொல்லியிருக்கார். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் அதுதான் அவருடைய மாமிசம். ஏன்னா வார்த்தை தான் மாமிசமாக வந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். பிதாவுடைய வார்த்தை தான் இந்த பூமியில் மாமிசமாய் வந்தது. அப்போ மாமிசம்னா என்ன? பிதாவினுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் புசிக்கணும்னா இந்த வார்த்தையை நாம் உள்வாங்கணும். இந்த வார்த்தைகளை நாம் படிக்கணும். ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த நீங்கள் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அந்த வார்த்தை மாமிசமாக வந்தது, வேதத்தில் இருக்கா இல்லையா? அப்போ மாமிசம் என்பது தேவனுடைய வார்த்தை என்பதை நம்ம முதல் புரிஞ்சுக்கணும். வெறும் மாமிசத்தை சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா நரமாமிசத்தை சாப்பிட சொல்லலை, கறியை சாப்பிட சொல்லலை. ஆண்டவருடைய வார்த்தை, பிதாவினுடைய வார்த்தை இந்த உலகத்தில் மாமிசமாய் வந்தது. இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மொத்த மனித உருவமும் என்னன்னு கேட்டிங்கன்னா பிதாவினுடைய வார்த்தை. அவருக்குள்ளே இருந்த அந்த இரத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிதாவினுடைய கிரியைகள், செயல்கள். இதைத்தான் அவர் சொல்கிறாரு, என் மாமிசத்தை புசிங்க. அப்படின்னா என் பிதாவின் வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க? அறிந்து கொள்ளுங்க. பிதாவினுடைய வார்த்தையை நீங்கள் உள்வாங்கி கொள்ளுங்க. பிதாவினுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. பிதாவினுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கட்டும். உங்கள் இருதய பலகைக்குள்ளே எழுதி வைங்க. ஒவ்வொரு நாளும் பிதாவினுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கிறப்ப அந்த என் மாமிசத்தை புசிக்கிறீர்கள் என்று அர்த்தம். இந்த வார்த்தை இந்த உலகத்தில் மாமிசமாய் வந்தது. மொத்த மாமிசமும் இயேசு கிறிஸ்து என்கிற மொத்த மாமிசமும் என்னன்னு கேட்டிங்கன்னா பிதாவினுடைய வார்த்தை. அன்பானவர்களே, அதைத்தான் சொல்கிறாரு. ஆனால் இங்கே இருக்கிற முட்டாள்களுக்கு அது புரியல. இவரோட கறி எப்படி நாம் திங்கிறது அப்படின்றானுங்க. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் கிறிஸ்துவத்தை மாற்றி தவறான உபதேசமாய் உபதேசித்து கொண்டு இருக்கிறார். அப்போ மாமிசம்னா என்ன? பிதாவினோட வார்த்தை. இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள். இந்த இரத்தம்னா என்ன? அப்போ ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எதுக்காக இயேசு இதை சொல்கிறாரு, என்ன காரணத்துக்காக இதை சொல்கிறாரு அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும். நமக்குள்ள ஒரு புரிதல் வரணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் இந்த வார்த்தைகளை வாசிச்சுட்டு பிதாவின் பாதத்தை நோக்கி உட்கார்ந்து கண்ணை மூடி இதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக அப்படி ஒரு அர்த்தத்தை உங்களுக்கு காண்பிப்போம். அன்பானவர்களே, இந்த நாளில் இந்த வசனத்தை நான் எதுக்காக உங்களுக்கு தியானத்தில் எடுத்து பிரசங்கிக்கிறேன்னு கேட்டால், நிறைய பேர், நான் ஒரு ஆலயத்துக்கு போனப்போ அங்கே அவங்க அப்படி தான் சொன்னாங்க. என்ன இந்த அப்பத்தை கொடுத்துட்டு போய் மாமிசம்ங்கிறாங்க, திராட்சரசத்தை கொடுத்துட்டு ரத்தம்ங்கிறாங்க. வெளிப்படையான புரிதல், அதுக்குள்ளே என்ன இருக்குதுங்கிறத அதை உள்வாங்கிறது இல்லை. இப்போ இயேசு என்ன சொன்னார்? என் மாமிசம்னு சொன்னார். அந்த மாமிசம்னா என்ன? எப்படி அந்த மாமிசம் இந்த உலகத்துக்கு வந்துச்சு? பிதாவினோட வார்த்தை தானே மாமிசமாக மாறுச்சு. அப்போ என்னோட மாமிசத்தை புசிங்கன்னா என்ன அர்த்தம்? பிதாவினுடைய வார்த்தையை அனுதினம் நீங்கள் புசித்து கொண்டிருங்கள் தானே சொல்கிறாரு. இவங்க வெறும் மாமிசத்தை தின்னு சொல்கிறாங்களேன்னு இந்த வெளிப்படையான புரிதல் இருப்பவர்கள் ஒரு நாளும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய மாமிசம்னா என்ன? பிதாவினோட வார்த்தை. அந்த பிதாவினுடைய வார்த்தையை அனுதினமும் புசிக்க சொல்கிறது. அந்த வார்த்தைகளை இதெல்லாம் அவர் இயேசு கிறிஸ்து மூலியமாக நமக்கு கொடுத்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை அனுதினமும் நாம் என்ன பண்ணணும்? தியானிக்கணும். அனுதினமும் இதை நாம் புசிக்கணும். அப்போ இந்த வார்த்தைகளை புசித்தாவே அவருடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ணணும். அந்த இரத்தத்தை பானம் பண்ணுறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தைகளினால் நம்மிடத்திலிருந்து பரிசுத்த கிரியைகளை நாம் செய்யணும். மற்றவர்களுக்கு நல்லது செய்யணும். பிறர் மீது அன்பு செலுத்து. பிறர் அழுகிறத பார்த்துட்டு நீ சும்மா இருக்காத, அடுத்தவங்களையும் நீ உன்ன மாதிரியா நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 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 வார்த்தைகளை உள்வாங்கி அதை கிரியையாய் நம்ம வெளிப்படுத்துகிறோம். பார்த்தீங்களா? அதுதான் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுவதற்கான அர்த்தம்.
ஒருவனாகிலும் கெட்டு பாதாளம் போயிடக்கூடாது, நீங்களும் நானும் அழிஞ்சு போயிடக்கூடாது, பாவத்தில் பிசாசின் பிடியில் சிக்கி நாம் அழிஞ்சு போயிடக்கூடாது, இந்த உலகத்தில் ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்தால் கூட நீ ஜீவனை கொடுத்துட்டு தான் வரணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லி அந்த செயலை நிறைவேற்றும்படியாக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். பார்த்தீங்களா? அந்த செயல்தான் அவருடைய ரத்தம். அதை நாம் அனுதினமும் பானம் பண்ணுறவர்களாக இருக்கணும். என்னென்னா, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். தீமைக்கு எதிர்த்து போராடக்கூடாது, பிசாசோடு கைகோர்க்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒருவருக்கு நன்மை செய்யலைனாலும் பரவாயில்ல, தீமை செய்யாமல் இருக்கணும். பிறர் மீது அன்பு செலுத்தினாலும் பரவாயில்ல, அவர்கள் மீது கடிந்து கொள்ளாமல் இருக்கணும், அவர்கள் மீது பொறாமை கொள்ளாமல் இருக்கணும், அவர்கள் மீது வெறி கொள்ளாமல் இருக்கணும். இதுதான் கிரியை. அப்போ அனுதினமும் வேத வசனங்களை வாசித்து அந்த வசனம் நமக்கு எதை போதிக்கிறதோ அதை கிரியைகளாய் வெளிப்படுத்துவதைத்தான் ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் எனக்குள் நிலைத்திருக்கிறான், இயேசுவை போலவே இருக்கிறான், என்னுடைய சிந்தனைகளோடவே இருக்கிறான், என்னுடைய எண்ணங்கள் எப்படியோ அப்படியே அவனும் என்னை வெளிப்படுத்துகிறான் அப்படிங்கிறார். அதைத்தான் இங்கே சொல்கிறார், என் மாமிசம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கு. இது உண்மையானது, இது பொய்யானது அல்ல. இந்த உலகத்தில் இந்த வார்த்தை உண்மை, கிரியைகள் உண்மை, செயல்கள் உண்மை, எதுவுமே பொய் இல்லை. இந்த வார்த்தைகளை உண்மைகளை உள்வாங்கி செயல்களை வெளிப்படுத்துவதைத்தான் வேதம் அப்படி சொல்லுகிறது. அன்பானவர்களே, அடுத்து பாருங்க, என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். என்னையே அவன் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவைத்தான் அவன் வெளிப்படுத்துகிறான். அந்த இயேசு கிறிஸ்து என்கிற அந்த வெளிப்படுதல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நன்மையானதாக இருக்கும், அன்பானதாக இருக்கும், பிறரை அரவணைக்கிறதாக இருக்கும், பிறர் மீது நேசம் கொள்ளுகிறதாக இருக்கும், மற்றவர்களுடைய துன்பத்திலேயோ மற்றவர்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகளில் சந்தோஷப்படாது. அப்படிப்பட்ட நிலை தான் இயேசு கிறிஸ்துவினுடைய நிலை, அப்படிப்பட்ட வெளிப்பாடு தான் இயேசு கிறிஸ்துவோட கிரியை. அவர் சொல்கிறாரு, நான் அவனிலிருந்து வெளிப்படுகிறேன், நான் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அப்புறம் சொல்கிறார் பாருங்க, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். அவர் எப்படி எனக்குள்ளே பிழைச்சிக்கிட்டு இருக்காரோ, அவர் எப்படி எனக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரோ, அதுபோல் என் மாமிசமாகிய பிதாவினுடைய வார்த்தையை புசிக்கிறவனும் என் செயலான என்னுடைய இரத்தமான என்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறதுமான ஜீவனை வெளிப்படுத்துகிறதுமான அந்த மனிதனிடத்தில் பிதாவும் பிழைத்திருப்பார், நானும் நிலைத்திருப்பேன். எவ்வளோ அற்புதமான வார்த்தை சொல்கிறார். அடுத்தது சொல்கிறார் பாருங்க, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல நானும் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. எப்படிங்க? வானத்திலிருந்து இறங்கின அப்பம், வானத்திலிருந்து பிதாவினிடத்திலிருந்து வந்த அப்பம். அப்புறம் சொல்கிறாரு, உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல. அவங்க இஸ்ரேல் ஜனங்க வழி நடத்தப்பட்டப்போ பசியாக இருக்குதுன்னு அழுதாங்க பார்த்தீங்களா? அப்போ அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி ஏதோ இந்த பூமியில் உருவாக்கப்பட்ட, இந்த பூமியிலிருந்து விளைஞ்ச ஒரு மாவுலையோ எதுலேயோ செஞ்சு மன்னா என்கிற அந்த ஒரு உணவை கொடுக்குறாரு. அது பரலோகத்தின் மன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொடுக்குறாரு, ஏதோ ஒன்று கொண்டு வந்து கொடுக்குறாரு, அதை அவங்க சாப்பிட்றாங்க, அது அவங்க பசி ஆற்றுது. ஒன்று சாப்பிட்றாங்க, அது தேனிட்ட பணியாரம் போல் இருந்துச்சுன்னு அதனோட ருசியையும் சொல்கிறாங்க. அப்போ ஏதோ ஒன்று அவருக்கு பொருள் கொடுத்துருக்காரு, அதை சாப்பிட்றாங்க. அது தேன் மிட்டாய் மாதிரி இருந்துச்சா, கடலைப்பருப்பி மாதிரி இருந்துச்சா, அல்லது இட்லி மாதிரி இருந்துச்சா, பணியாரம் மாதிரி இருந்துச்சா, அது யாரும் பார்க்கல. ஆனால் அவங்க ஒன்றை சாப்பிட்ருக்குறாங்க, அது அவங்க பசி ஆற்றி இருக்குது, அது நாவுக்கு ருசியும் இருந்திருக்குது, அந்த ருசியை அவர்கள் வெளிப்படுத்தியும் இருக்கிறார். இந்த வார்த்தையானது அப்படி அல்ல. இந்த வார்த்தை பசிக்கவே பசிக்காது. பசிச்சா தானே நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதை சாப்பிடணும். அப்போ இந்த வார்த்தையை நாம் புசிக்கிற போது ருசி இருக்காது, பசி இருக்காது, மேன்மை இருக்கும்.
இது நமக்கு நம்முடைய பசி ஆத்தாது. இந்த வார்த்தைகளை புசித்து இந்த பானத்தை, அதாவது ஆண்டவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிற போது நம்முடைய பசி ஆறாது, நம்ம மூலியமாக வேறொருவருடைய பசி ஆறும். வேதனையில் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனோட வேதனை தீரும். அவனோட பசி என்னென்னா, எப்போ தான் இந்த வேதனை எனக்கு தீருமோ அப்படிங்கிற அந்த பசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பசியை தீருகிற வார்த்தை நம்மளிருந்து புறப்படும். ஒரு கஷ்டத்தில் இருக்கிறான் பாருங்கள், அவனுக்கு எப்போ தான் இந்த கஷ்டம் தீருமோ, எப்போ தான் என்னுடைய நிலை மாறுமோ, எப்போ தான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமோங்கிற அந்த பசி தாகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய வார்த்தைகள் தான் நம்மிலிருந்து புறப்படும். யார்? இயேசு கிறிஸ்துவாய் மாறி, வார்த்தைகளாய் மாறி, அவனுக்குள்ளிருந்து பிதா பிழைப்பார், இயேசு வெளிப்படுவார். அதை தான் இங்கே சொல்கிறார். இது உங்களுக்கு பசி எடுக்காது, அவங்களுக்கு பசி எடுத்துச்சு. ஆனால் இது உங்களுக்கு பசி எடுக்காது. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பானன். அப்போ இந்த வார்த்தையை, அப்பமாகிய என்னுடைய மாமிசத்தை, அப்பமாகிய என்னுடைய மாமிசத்தை, இந்த வார்த்தையை, பிதாவின் வார்த்தையை எவன் புசிக்கிறானோ அவன் என்றென்றைக்கும் பிழை, அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியது. இந்த உலக வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கி ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழ்வதற்கான வழியை நமக்கு காண்பிக்கக்கூடியது தான் இந்த வார்த்தை. அதனால் நமக்கு என்ன புரிதல் வேணும் அப்படின்னா, ஆண்டவர் சொன்னார் என்னுடைய மாமிசம்னு. அப்போ அந்த மாமிசம் என்ன அப்படின்னா, பிதாவினுடைய வார்த்தை தான் மாமிசமாக இந்த பூமிக்கு வந்துச்சு. அப்போ இந்த மாமிசத்தை புசியுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறது என்னென்னா, பிதாவினுடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், பிதாவினுடைய வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறார். அப்போ ரத்தத்தை பானம் பண்ணுங்கன்னு சொன்னார். ரத்தம்னா என்னென்னா செயல்கள், கிரியைகள். அப்போ மாமிசத்தை, பிதாவினுடைய வார்த்தையை புசித்து கிரியைகளை வெளிப்படுத்தணும். அவருடைய பானத்தை, அவருடைய ரத்தத்தை நாம் பானமாக குடித்து மற்றவர்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவர்களாக இருக்கணும் நம்முடைய செயல்களின் நிமித்தம். இதை இயேசு கிறிஸ்து செஞ்சார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையாகிய என்னுடைய மாமிசத்தை நீங்கள் புசிங்க, அவருடைய ஞானம், அவருடைய செயல், அவருடைய கிரியை ஆகிய என்னுடைய ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணுங்க, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் சொன்னார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மாமிசமாகிய பிதாவின் வார்த்தையையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாகிய பிதாவின் செயல்களையும் நாம் புசித்து பானம் பண்ணுகிற போது நிச்சயமாகவே நாம் நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்கராய் இருக்க முடியும் என்பது உண்மை. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் இறைவா, உமக்கு நன்றி. நீர் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இடைபடுகிறதற்காகவும் நன்றி. உம்முடைய மாமிசத்தை புசித்து உம்முடைய இரத்தத்தை பானம் பண்ணுவதற்கான அர்த்தத்தை நீர் இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. பேசின இந்த வார்த்தைகள் திருச்சபையின் மக்களுக்கு, அது மட்டுமல்ல, இந்த காணொளியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாய் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய மாமிசமும் உம்முடைய இரத்தமும் வெளியரங்கமாய் இந்த மக்கள் புரிந்து கொண்டிருக்கிற அந்த தவறான புரிதலை களைந்து அவைகள் பிதாவினுடைய வார்த்தையும் பிதாவினுடைய செயலும் என்பதை புரிந்து கொண்டு உம்மை ஏற்றுக்கொள்ள நீர் கிருபை பாரார். இயேசு கிறிஸ்து என்கிற மனிதனை ஏற்றுக்கொள்ள அல்ல ஆண்டவரே, பிதாவின் வார்த்தையாகிய, பிதாவின் வார்த்தை மாமிசமாய் மாறி வந்த அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தாரும், அந்த புரிதலை நீர் எங்களுக்கு தாரும், அதில் நாங்கள் செயல்பட நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். உம்முடைய கிருபையும் உம்முடைய அன்பும் உம்முடைய தயவும் உம்முடைய மாமிசமாகிய இந்த வார்த்தைகளும் எங்களை வழி நடத்தட்டும். உமது திருக்குமரனாம் இயேசு கிறிஸ்துவின் பலியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.